ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கட்டுமா இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? கேட்டுட்டீங்க, ஆரம்பிங்க. நீங்களே ஆரம்பிங்க. லூசு பைய. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வந்து நைட் ஆனால் காட்டுக்கு போக மாட்டார். ஏன்? நைட் ஷிஃப்ட்டு. அங்கே நிறைய பக்ஸ் இருக்கும். ஹார்ட் அட்டாக் சார். திடீர்னு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டார். பேச்சு மூச்சே இல்லை. தோசை சாப்பிடுவீங்களா? தரமாட்டோம். ரவா தோசை, நார்மல் தோசை, முக்கியமாக செட் தோசையில் ஓட்டை நிறைய இருக்கும், சப்பாத்தியில் இருக்காது. செட் தோசையில் மட்டும் இருக்கும். செட் தோசையில் நிறைய இருக்கும், ரவா தோசையில் அங்கங்கே இருக்கும். ஏன் இருக்கு? ஏன்? சுடுறோம்ல, சுட்டா ஓட்ட வராது. சரிங்க, முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. ரொம்ப காஸ்ட்லியான டே இது. சண்டே. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ரேட்டு குறையுது. நீ பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணாராம், அமெரிக்கன் ராய் ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அடிக்கடி அங்கே கலிஃபோர்னியா பீச்சுக்கு போவாராம். டெய்லி காலையில் சாயங்காலம். ஏன்? ஏன்னா ராவோட ராவா போக முடியாது. வேவ் பார்க்க போனாராம். எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே. இது ஏன் ஜோக்கு? பீச்சுக்கு போனால் தான் வேவ் பார்க்க முடியும். ரா ஏஜென்சி, பீச், வேவ். புரிஞ்சிச்சு. ட்ரா த மேட்ச். ஒரு சின்ன பையன் காய்கறி கடைக்கு போயிட்டு எல்லா காய்கறிக்கும் கிச்சு கிச்சு பண்ணியிருக்கான். ஏன்? குறையும், எடை குறையும். கிச்சு கிச்சு மூட்டினா எப்படி எடை குறையும்? அவங்க அம்மா அழுகாத காய்கறியாக வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணுறடா. குயிலுக்கு இங்கிலீஷில் குக்குன்னு பேர். குயிலோட முதல் எழுத்து கூ, கூன்னு கத்துதா. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். காக்காவுக்கு இங்கிலீஷில் குரோ. காக்காவோட முதல் எழுத்து காக்கான்னு கத்துதா. மாடோட முதல் எழுத்து மான்னு கத்துதா. மாமான்னு கத்துனா தப்பாயிரும். ஆனால் மயிலோட முதல் எழுத்து மா தானே. மாமான்னு தானே கத்தணும். ஏன் கத்த மாட்டேங்குது? தொண்டை கட்டிச்சு. ஏன்னா அதோட பேர் என்னன்னு அதுக்கே தெரியாது. யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்டர் ரோடு போடுறதுக்கு முன்னாடி நடு ரோட்ல வாழை மரமாக நட்டுருக்காரு. ஏன்? அந்த ரோடு எல்லாரையும் வாழ வைக்கும். அதுதான் தார் கொடுக்கும். வாழத்தார். நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. டக்குன்னு அங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் போனாராம். எங்க அதே ரோட்லையா? அதே ரோட்டுக்கு. வாழத்தார் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்குறாங்க. யாரா இருக்கும்? கிட்டார. ஐயோ, பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. Was like a rock song. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்லேயே ஈ மட்டும்தான் ஒழுங்கான ஆல்ஃபபெட். ஏன்? நான் விரல ஆட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். ஈ ஒழுங்கு காட்டுறோம். ஒழுங்கு காட்டுறோம்னா ஈ அப்படின்னு கேட்போம். இல்லை மற்றதெல்லாம் நாட்டி. இவனை கொன்னுடலாமா? நாட் ஈ. நாட்டி. அப்போகாலிப்டோன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? எப்போ காலிப்டோ? அப்போகாலிப்டோ ரொம்ப ஃபேமஸுங்க. என்ன இப்படி இருக்கீங்க? 2025 டிசம்பர் 25 ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா என்ன பேர் வச்சிருப்பாங்க? இப்போ காலிப்டோன்னு வச்சிருப்பாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒருத்தன் எக்ஸாமுக்கு போயிட்டு தூங்கிட்டான். ஏன்? ரொம்ப பழசு, சொல்லாமல் இருந்தால் எனக்கு அசிங்கம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டு அமைச்சார், ஆன்சர் தெரிலன்னா முழிச்சிட்டு இருக்காதான்னு. அவனுக்கு எக்ஸாமே தெரியாது இருந்திருக்கும். நான் யாரு? வெறும் டுபாக்கூர்.
இந்த முயலாம ரேஸ் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முயல் ஃபாஸ்ட்டாக ஓடும், ஒரு இடத்துல தூங்கிடும். ஆமாம். ஆமை மெதுவாக போகும், ஆமை ஜெயிச்சிடும். ஏன் முயல் தூங்குச்சு இல்லையா, அது தூங்காமல் இருந்தாலும் அது ஜெயிச்சிருக்காது. அதோட முயலாமையா அது? ஏன்னா ஆமை மேலே தான் ஓடு இருக்கு, அது ரன்னிங் ரேஸ். ஓடு ஓடு இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். ஒருத்தன் பெட்டில் கால் வச்சு தலையை தரையில் வச்சு கையில் டம்பல்ஸ் வச்சு படிச்சிட்டு இருக்கான். என்ன எழவையாது விழுந்து விழுந்து படிக்கிறதுக்கா? இல்லை கஷ்டப்பட்டு படிக்கணும். மைக்கேல் ஜாக்சன், மறக்க முடியுமா அவரை? அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்கு, அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. என்ன ஸ்நாக்ஸ்? உங்ககிட்ட சொல்லுவார். பாப்கார்ன். பாப் சிங்கர் பாப்கார்ன். ஒரு பிக்கிங் காணா. கிட்டத்தட்ட அதே லைனில் மாய்ஸ்சரைசரையும் லோஷனையும் திருடுறவன் என்ன சொல்லுவான்? ராபர். ஸ்மூத் கிரிமினல். மைக்கேல் ஜாக்சன் ஸ்மூத் கிரிமினல். ஃப்ளாஷ்பேக். மைக்கேல் ஜாக்சன். கிட்டத்தட்ட அதே லைனில். அப்போ ஆம்லெட் போடுறவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பீட் இட். இவ்வளவும் நான் சொல்றேனே, நான் யாருன்னு தெரியுதா? சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஐ எம் பேட். பாடுன்னு அர்த்தம். டேஞ்சரஸ். இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். வேண்டாம், அதெல்லாம் அடுத்தது.